டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம். இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. உலகெங்கிலும் இருக்கும் குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மே மாதம் எப்படி இருக்க போகிறது? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மே மாதம் என்பது உங்களுக்கு புதிய புதிய விஷயங்களை தருவதாகவும் இருக்கிறது, அதே நேரத்தில் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதற்காகவும் இருக்கிறது. அது என்ன அச்சுறுத்தல்? முதல்ல நல்ல விஷயத்தை பற்றிலாம் பேசிடலாம். நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ராசிநாதனாகப்பட்ட புதன் 1-10 குடையவன், 1 ராசியாதிபதியும் தொழில்காரகனுமாகப்பட்ட புதன் சூரியனோடு சேர்ந்து 9ஆம் வீட்டில் புதாதித்ய யோகம் பெறுகிறார். என்றைக்குமே 10 குடைய தொழில்காரகன் 9ஆம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்திற்கு வரும் பொழுது தொழில் அபிவிருத்தி அடைகிறது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னா, 3-8 குடைய செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று உங்களுக்கு 11லே இருக்க, அவர் அங்கே இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அவர் நீச்சமாகவே இருக்கட்டும். ஏன்னா அவர் தான் தடைகளை தரப்போகிறார். அவர் நீச்சமாகவே இருக்கிறது உங்களுக்கு நல்லது, சந்தோஷம். அடுத்து 2-9 குடைய தனாதிபதியும் பாக்யாதிபதியுமாகப்பட்ட சுக்கிர பகவான் 7ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறும் சுக்கிர பகவான் என்ன தருகிறார்? 2 குடைய தனத்தை தருகிறார், தனத்தை கொட்ட போகிறார். அடுத்ததாக 9ஆம் இடமாகப்பட்ட பாக்கியத்தை, அதிர்ஷ்டத்தை கொட்ட போகிறார். தனமும் அதிர்ஷ்டமும் சேருகிறது. தனமும் அதிர்ஷ்டமும் சேருகிறது. மிக அற்புதமான ஒரு விஷயங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. தனமும் அதிர்ஷ்டமும் சேருகிறது. அதே மாதிரி 2-9 குடைய சுக்கிர பகவான் உச்சம் பெறுவதால் உங்களுக்கு வாழ்க்கை துணை, ஒய்ஃபோட சண்டை சார் என்னன்னே தெரியல, எதுக்கு எங்களுக்குள்ள சண்டை வருதுன்னே தெரியல. இங்கே பல பேருக்கு அதுதான் பிரச்சனை. இருந்தாலும் சொல்கிறேன், 2 குடையவன் உச்சம் பெறும் பொழுது குடும்பம் இணைகிறது. என் ஒய்ஃப் ஒரு வீட்டில் இருக்கா சார், நான் ஒரு வீட்டில் இருக்கேன், அவங்க அம்மா வீட்டில் இருக்கா, நான் கல்யாணம் பண்ணி பேச்சலராக தான் தனியாக தான் உட்காந்துருக்கேன். கவலையே படாதீங்க, இந்த மாதம் உங்கள் ஒய்ஃப் வந்துடுவாங்க. இந்த பதிவை பார்த்து முடித்த உடனே ஒரு ஐ லவ் யூன்னு மெசேஜ் அனுப்புங்க. மீ டூன்னு ரிப்ளை வரும். சரி, இன்றைக்கி வரலாம், நாளைக்கு வரும், தொடர்ந்து அனுப்புங்க. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் சார் உலகத்தில் சில விஷயங்களுக்கெல்லாம் தீர்வே கிடையாது. குடும்ப சண்டை, ஒய்ஃப் கூட கான்ட்ரவர்சி, ஆஃபீஸில் மேனேஜர் நம்மளை பாராட்ட போகிறாரா, அது இந்த ஜென்மத்தில் நடக்க போகிறதில்ல. ஒய்ஃபு நம்ம கூட டெய்லி சந்தோஷமாக ஐ லவ் யூன்னு அது இந்த ஜென்மத்தில் நடக்க போகிறதில்ல. இவங்களை எப்படி நீங்கள் அனுசரித்து போகிறீங்களோ அதே மாதிரி அவங்களே அனுசரிச்சுட்டு போகிறாங்க. வணக்கம், வாழ்த்துக்கள், குட் மார்னிங் அப்படின்ட்டு ஓட்டிக்க வேண்டியதான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனால நீங்கள் மெச்சூர் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். இதை நீங்கள் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணும்போது தான் லைஃப்பில் பிரச்சனையே வருது. நோபடி இன் திஸ் வேர்ல்ட் இஸ் மேட் ஃபார் ஈச் அதர். அவ்வளோதான். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கோம், மேட் ஃபார் ஈச் அதர்னு ஒன்று இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். மேட் ஃபார் ஈச் அதர்னே ஒன்று கிடையாது நண்பர்களே. அவர்கள் அவர்களாக இருப்பார்கள், நீங்கள் நீங்களாக இருப்பீர்கள். அவர்கள் அப்படியாக சண்டை போடுவார்கள், நீங்கள் சமாதானம் ஆயிடணும். அது அப்படிதான். ஸோ அப்போ 7ஆம் வீட்டிலே சனி பகவான் இருக்கிறார். 7ஆம் வீட்டில் சனி பகவான் இருந்து ரொமான்ஸை தரார். 7ல் வரக்கூடிய சனி பகவான் காதலை உண்டு பண்ணுகிறார். நீங்கள் யாரையாவது ஒரு பொண்ணை தீவிரமாக விரும்புகிறீங்க, அந்த பொண்ணு எப்போ எதுக்கு சண்டை போடுறானே தெரில, சண்டை சரியாகுமா? சரியாகும். ஏன்னா 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு சனி பகவான் உங்களை சரி பண்ணுவார். அடுத்து சனி பகவான் என்ன தருகிறார்? சனி சேர்ந்திருக்கிறது சுக்கிரனோட. இப்போ பிரச்சனை 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, 12ஆம் வீட்டு கேது. 6ஆம் இடத்து ராகு என்ன தருகிறார்? சத்துரு ஜெயத்தை உண்டாக்குகிறார். எதிரிகள், கடன், கஷ்டம் போன்றவற்றை சரி பண்ணுகிறார். 6ங்கிறது உங்களுடைய தடைகளை எல்லாம் சரி பண்ணுகிறார். 6ஆம் இடத்து ராகு. இதில் எதுவுமே உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. 7ஆம் வீட்டு சனி பகவான் உங்களுக்கு எதை பார்க்கிறார்? 4ஆம் வீட்டை பார்க்கிறார். உங்களுக்கு உயர்கல்வி, உயர் பதவி, வீடு, மாடு, மனை எல்லாம் வாங்குறீங்க. 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது அதியோகங்கள் எல்லாம் உண்டாகிறது, மிகப்பெரிய யோகங்கள்லாம் உண்டாகிறது. பிரச்சனை அதுவும் கிடையாது. அப்போ என்னதாங்க பிரச்சனை? ரொம்ப நேரமாக அதே சொல்லிட்டு இருக்கீங்க. 10ஆம் வீட்டிலே இருக்கின்ற குரு, 10லேயே குரு வந்தால் பதவி பறிபோகும். கன்னிராசிக்காரர்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, அந்த ஜாப் போயிடும். சட்டம் தன் கடமையை செய்யும், இது நடந்தே தீரும். கடகராசிக்காரர்களுக்கு சொன்ன மாதிரி தான் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் வேலை போயிடும். ஸோ மே 15க்கு அப்புறம் உங்களுக்கு வேலை போகிறது கன்ஃபார்ம். அப்போ மே 15 குரு 10ஆம் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த பதிவை பார்த்து ஓடி போய் வேறு கம்பெனி மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. மே 15 உங்களோட டார்கெட் டேட்டு. அதுக்கப்புறம் மாறாதீங்க.
ஆனால் மே 15க்கு அப்புறம் நீங்கள் மாறிட்டு மே 15க்கு அப்புறமும் எதுவும் கிடைக்கல, இதே கம்பெனி தானா, வேறு வழியே கிடையாது, ஒரு வருஷம் இதே கம்பெனிலே இருங்க. நான் சொல்கிறத என்ன சொல்கிறது, சீரியஸாக எடுத்துக்கோங்க. காரணம் 10லே குரு வந்து பதவி பறி போன ஒரு 10,000 பேரை பார்த்துருக்கேன். அதனால் சொல்கிறேன், குரு வந்தால் அவருக்கு இருக்கிற ஒரு தன்மை, ஒரு சனி எப்படி 7.5 சனியாய் ஒரு அனுபவத்தை கொடுக்குறாரு, அந்த மாதிரி இருக்கிற வேலையை விட்டு பிடுங்கி வேலை இல்லாமல் சுத்த விட்டு ஒரு அனுபவத்தை கொடுக்கறது தான் குருவோட வேலை. இது நிறைய பேருக்கு தெரியாது. எப்போ பார்த்தாலும் சனியவே நம்ம ஒரு வில்ல மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். அவர் பாவம், அவர் பொதுவாக அவர் டைட் தான் பண்ணுவார், இப்படிலாம் பண்ண மாட்டார். ஆனால் குரு பகவான் வேலையவே பிடிங்கிடுவார். அப்போ உங்களுக்கு ஈக்குவலாக ஒரு ஆளை வளர்த்துறாங்க உங்கள் ஆஃபீஸில், உங்களுடைய வேலைகள்லாம் அவங்கள்ட்ட பகிர்றாங்கன்னா அலோவ் பண்ணாதீங்க. நான் சொல்கிறத அர்த்தமாக கேட்டுக்குங்க. உங்களுடைய ஜாபை டிஸ்டர்ப் பண்ணுற, உங்களுக்கு கிண்டல் பண்ணுறாங்க, உனக்கு என்னப்பா நீ ஆன் டியூட்டி, நீ ஜாலியாக இருக்க, நீ போய் ஷூட் பண்ணுற, எல்லாம் சொல்கிறாங்கன்னா ஆன் டியூட்டி. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பேசாதீங்க. வேலையை பற்றி பேசுகிறதா இருந்தால் என்கிட்ட பேசாதீங்க. நான் உங்கள் வேலையை பற்றி பேசுகிறேன்னா நீங்கள் ஏன் வேலையை பற்றி பேசாதீங்க. ஏன்னா அப்பயே அதுக்கு ஒரு எண்டு போடுங்க. இல்லைன்னா இன்றைக்கி கிண்டலாக தொடர்ற விஷயம் நாளைக்கு அதையே சொல்லி 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 உறுதியாயிடும். அப்போ ஆக மொத்தம் இவர் வந்து ஆன் டியூட்டி போகிறது ஜாலி பண்ணுறதுக்கு தான் போகிறாருன்னே பேர் வச்சுருவாங்க. உங்களுக்கு ஜென்மத்துக்கு ஆன் டியூட்டி கொடுக்க மாட்டாங்க. 10லே குரு வரும் பொழுது பேசி 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 பேசியே வேலையை விட்டு பிடிங்கிடுவாங்க. சார், நம்ம கம்பெனியை இழுத்து மூடிட்டு நைட்டு 11 மணிக்கு தான் வீட்டுக்கு போவோம். அது இந்த உலகத்துக்கு தேவையில்லை. ஆனால் ஒரே ஒரு நாள் காலைல 9 மணிக்கு ஆஃபீஸ் வரதுக்கு 9:30 வந்துடுவோம். அன்றைக்கி ஆஃபீஸ் ஃபுல்லாக நீங்கள் தான் ஹாட் நியூஸு. இவனுங்க நம்மகிட்ட இருக்கிற ப்ராப்ளத்தை தான் பார்ப்பானுங்களே தவிர நம்ம செய்கிற உழைப்பை பார்க்க மாட்டாங்க. 10லே குரு வரும் பொழுது அதை அனுசரித்து போகணும். மேனேஜர் உங்கள்கிட்ட இப்படி தான் நடந்துப்பார். 2 விதமான பாஸ் இருக்காங்க. ஒரு பாஸ் முட்டாள் பாஸு, இன்னொரு பாஸ் முரட்டு பாஸ். ஒரு ஆள் 9 மணிக்கெலாம் தூங்கிடுவார், அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அடுத்த நாள் காலைல நீங்கள் சொன்னால் தான் ஸ்டேட்டஸே தெரியும். இவரை வச்சு வாழ்கிறதும் கஷ்டம், இவர் ஆக்டிவாகவே இருக்க மாட்டார். இன்னொரு பாஸ் நைட்டு 1 மணி வரைக்கும் முடிச்சிருப்பார். 1 மணிக்கு ஃபோன் அடித்து கேட்பார், எப்படி போய்ட்டுருக்கு ட்ரெண்டுன்னு கேட்பார், நைட்டு 1 மணிக்கு. ஸோ ஏதோ ஒரு பாஸ். நீங்கள் முதல்ல வேலை முக்கியம், அதுக்கேற்ற மாதிரி வாழ பழகிக்கோங்க. அப்போ இதுக்கு என்ன பரிகாரம்? உங்களுக்கு கீழே நீங்கள் டெப்டி மேனேஜராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே அசிஸ்டன்ட் மேனேஜர் ஒருத்தனை போடுவீங்க. அவன் தான் உங்களுக்கு பிரிண்ட் அவுட்லாம் எடுத்து கொடுப்பான், நீங்கள் சைன் பண்ணணும். அந்த வேலையை விட்டுருங்க, அவனை வேறு ஏதாவது வேலைக்கு அனுப்பிட்டு நீங்களே அந்த வேலையை எடுத்து செய்யுங்க. நீங்களே ப்ரெசன்டேஷன் பண்ணி அதை நீங்களே பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்களே கையெழுத்து வாங்க. எல்லா வேலையும் நீங்களே பண்ணுங்கள், அப்போ தான் சரியாகும். ஸோ உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு பணியும் சேர்த்து பாருங்கள். இது நீங்கள் எப்படி வேணால் புரிஞ்சிக்கலாம். டிரைவராக இருந்தால் கிளீனர் வேலையும் சேர்த்து பாருங்கள், அப்படி புரிஞ்சிக்கலாம். 2 வேலையை நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கணும், உங்கள் வேலையை நீங்களே செஞ்சுக்கணும். அதான் அதுக்கு பரிகாரம். ஸோ வேலை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம் இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இந்த அக்ஷய திருதியில ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6,000 ரூபாய் கம்மி.